பேரிழந்தூர் அர்-ரஹீமிய்யா அரபிக் கல்லூரி உங்கள் ஆண் பிள்ளைகள் 7 ஆண்டுகளில் ஆலிம் பட்டத்துடன் பிகாம், பிபிஏ, பிஏ டிகிரிகளும் பெற்று சிறந்த ஆலிமாக வெளிவர இன்றைய தொடர்பு கொள்ளுங்கள். அவர்களை ஆசிரியராக கொண்டு 6 மாணவர்களோடு இந்த மதரசா துவக்கம் பெற்றது. இன்னொரு ரிவாயத்தில் 11 மாணவர்கள் இருக்கு. இருந்தாலும் சந்தேகம் ஏற்படும் போது அக்கலின்படி எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பது மார்க்க சட்டம். அன்றைய வாக்கியாத்து சாலியாத்தினுடைய நாசிர் முஃப்தி ஆசம் ஷேக் ஆதம் ஹஸ்ரத் அவர்கள் பாடத்தை துவக்கி வைக்கிறார்கள். அன்று ஆரம்பம் ஆன நமது மதரசா தாவூதியா 1960 முதலாம் பட்டமளிப்பு விழாவை காண்கிறது. 4 ஆலிம்கள் தாவூதி சனது பெறுகிறார்கள். 1961 வருடம் 2ஆம் பட்டமளிப்பு விழாவிலே 2 ஆலிம்கள் தாவூதி சனது பெறுகிறார்கள். அதற்கு பின்னாலே 1962, 63, 65 தொடர்ந்து 3 பட்டமளிப்பு விழாக்கள். 5 பட்டமளிப்பு விழாக்களை பார்த்துவிட்டு தாம் ஆரம்பித்த மதரசாவிலிருந்து 19 மாணவர்கள் ஆலிம் சனது பெற்றதை கண்டு கழித்துவிட்டு நம்முடைய பாணி ஷேக் தாவூத் ஹாஜியார் அவர்கள் 20/10/1966 ஆண்டிலே வஃபாத் ஆகினார்கள். தற்போது நம்முடைய மதரசா 72 ஆண்டுகளை நிறைவு செய்து 73வது ஆண்டிலே நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. ஹிஜ்ரி கணக்கின்படி பார்த்தால் 76வது ஆண்டிலே நமது மதரசா நடைபெறுகின்றது. இதுவரைக்கும் 58 பட்டமளிப்பு விழாக்கள் மிகச் சிறப்பாக நடைபெற்றிருக்கின்றன. இதுவரை சனது பெற்ற ஆலிம்கள் 495 பேர். இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய பட்டமளிப்பு விழாவிலே 500ஐ தாண்டி செல்கிற அளவுக்கு தாவூதிகளுடைய எண்ணிக்கை இருக்கின்றது. இந்த 495 பேரிலே 65 ஆலிம் பெருமக்கள் அல்லாஹ்வின் அழைப்பை ஏற்று மர்ஹூம்களாக ஆகிவிட்டிருக்கிறார்கள். மீதி இருக்கிற ஆலிம் பெருமக்களுக்கு அல்லாஹ் தஆலா ஆயுளிலும் ஆரோக்கியத்திலும் பரக்கத் செய்வானாக. இந்த சமுதாயத்துக்கு அவர்கள் நிறைய ஹிதுமத்துகளை செய்கிற தௌஃபீக்கை தந்தருள்வானாக. 161 காரிகள் இதுவரை சனது பெற்றிருக்கிறார்கள். 28 சதகாரிகள் சனது பெற்றிருக்கிறார்கள். பல நூற்றுக்கணக்கான ஹாஃபில்களும் நம்முடைய மதரசாவிலே ஓதி சனது பெற்றிருக்கிறார்கள். இவ்வாறு தொடர்ந்து நடைபெற்ற நமது மதரசா அல்லாமா நயினார் முகமது ஹஸ்ரத் அவர்களுடைய நாயிப் நாசிராக அவர்கள் இருந்த அந்த காலத்திலே சனது பெற்று வெளியிலே செல்கின்ற தாவூதிகளுக்கும் மதரசாவுக்கும் ஒரு பிணைப்பை ஏற்படுத்த வேண்டும் என்று ஆலோசனை செய்து நமது ஷேഖுனா உமர் ஃபாரூக் ஹஸ்ரத் அவர்களுடைய ஆலோசனை கிணங்க ஒவ்வொரு பட்டமளிப்பு விழாவுக்கும் அதுவரை சனது பெற்றிருந்த தாவூதிகள் அனைவருக்கும் அழைப்பிதழ் அனுப்புவதென முடிவு செய்து அவ்வாறு அழைப்பு அனுப்பப்பட்டது. தாவூதிகள் எல்லாம் வந்து பட்டமளிப்பு விழாவிலே அவர்கள் கலந்து கொள்வார்கள். 1987 ஷேഖுனா உமர் ஃபாரூக் ஹஸ்ரத் அவர்கள் நாயிப் நாசிராக பொறுப்பேற்றதற்கு பின்னாலே தாவூதிகளுக்கும் தாவூதியாவுக்குமான தொடர்பை எப்படி வலுப்படுத்துவது என்று ஆலோசனை செய்து
ஒரு பேரவை ஒன்று ஆரம்பிக்க வேண்டும் என்று முடிவு செய்கின்றார்கள். அதற்கிணங்க 2/9/1989 இதே செப்டம்பர் மாதம் 2ஆம் தேதி முன்னாள் தாவூதிகளுடைய ஒரு ஆலோசனை கூட்டம் மதரசாவிலே நடைபெறுகிறது. நயினார் முகமது ஹசரத் அவர்கள் தலைமையிலே நாயிப் நாசிராக இருந்த ஹசரத் உமர் ஃபாரூக் ரஹிமத்துல்லாஹ் அவர்கள் வரவேற்பை நிகழ்த்துகின்றார்கள். தாவூதிகள் பேரவையினுடைய தொடக்கம் அந்த தேதிதான். தாவூதிகள் பேரவையினுடைய தொடக்கம் அந்த தேதியிலிருந்து பார்த்தால் 36 ஆண்டுகள் நிறைவு பெற்றிருக்கிறது. தாவூதியா மதரசா 72 ஆண்டுகள் நிறைவு பெற்றிருக்கிறது. 72 பாதி 36. கடந்த 2ஆம் தேதியிலிருந்து பார்த்தால் 36 வருடங்களை முடித்து தாவூதிகள் பேரவை 37வது வருடத்திலே நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. அந்த ஆலோசனை கூட்டத்தில் சில தீர்மானங்கள் நிறைவேற்றப்படுகின்றன. தாவூதியாவுக்கும் தாவூதிகளுக்கும் இடையேயான தொடர்பை வலுப்படுத்துவதற்காக வேண்டி தாவூதிகள் பேரவை ஏற்படுத்த வேண்டும். வருடத்துக்கு ஒரு முறை தாவூதிகள் எல்லாம் ஒன்று கூடி ஒரு கூட்டத்தை ஏற்பாடு செய்ய வேண்டும் அல்லது ஒரு ஷரியத் மாநாட்டை நடத்த வேண்டும். மூன்றாவதாக தாவூதிகள் ஒவ்வொருவரும் தாவூதிகள் பேரவைக்கு வருடத்துக்கு 25 ரூபாய் சந்தா கொடுக்க வேண்டும். இப்ப நினைச்சுக்காதீங்க, அப்ப முடிவானது. வருடத்துக்கு 1989 25 ரூபாய் சந்தா கொடுக்க வேண்டும். அதற்கு அடுத்து வரக்கூடிய வெள்ளி விழா, தாவூதியா மதரசாவுடைய வெள்ளி விழா சமீபத்தில் இருப்பதால் அந்த வெள்ளி விழாவை அனைவரும் ஒன்று சேர்ந்து சிறப்பாக நடத்தி கொடுக்க வேண்டும். தாவூதியா மதரசாவினுடைய மேம்பாட்டிலே தாவூதிகள் ஒவ்வொரும் தனி கவனம் செலுத்த வேண்டும். வரக்கூடிய வெள்ளி விழாவிலே தாவூதியா மதரசாவுக்காக புதிய பாட அறைகள் கட்டுவதற்காக வேண்டி ஒவ்வொருவரும் பங்களிப்பு செய்ய வேண்டும். அதற்கு தாவூதிகள் சார்பாக 2 லட்சம் ரூபாய் வசூல் செய்து தருவது என்று முடிவு செய்யப்படுகிறது. உள்ளூரில் இருக்கிற தாவூதிகள் ஒவ்வொருவரும் குறைந்தது 2000 ரூபாயும், வெளிநாடுகளில் இருக்கிற தாவூதிகள் குறைந்தது 5000 ரூபாயும் தர வேண்டும் என்பதாக முடிவு செய்யப்படுகின்றது. அந்த தாவூதிகள் பேரவையினுடைய நிர்வாக குழு அங்கே ஏற்படுத்தப்படுகிறது. அதனுடைய தலைவராக நம்முடைய ஷேഖ்னா உமர் ஃபாரூக் ஹசரத் அவர்கள் இருப்பார்கள். அதனுடைய செயலாளராக மர்ஹூம் ஜம்பை ஜப்பார் ஹசரத் அவர்கள் இருப்பார்கள். ஜம்பை ஜப்பார் ஹசரத் அவர்கள் வஃபாத்தான நாள் இன்றுதான், இன்றைய தினம்தான் அவர்கள் வஃபாத்தான நாள். அவர்கள் செயலாளராக இருப்பார்கள். பொருளாளராக ஈரோடு மாவட்ட அரசு காசி சங்கைக்குரிய மௌலானா கிஃபாயத்துல்லா ஹசரத் அவர்கள் இருப்பார்கள். இவர்கள் மூவர் உள்ளிட்ட 11 உலமாக்கள் கொண்ட ஒரு குழு பேரவை நிர்வாகிகளாக அமைக்கப்படுகின்றது. அதற்கு பின்னால அடுத்த வருடம் 18/3/1990 வருடம் ஞாயிற்றுக்கிழமை 1410 ஹிஜ்ரியில நமது மதரசாவினுடைய வெள்ளி விழா மிகச்சிறப்பாக காலையிலிருந்து இரவு வரைக்கும் நடைபெறுகின்றது. இந்த விழாவிலே 10 ஆலிம்கள் தாவூதி பட்டம் பெறுகிறார்கள். ஈரோடு மாவட்டத்துக்கான தொழுகை நேர அட்டவணை மதரசாவின் சார்பாக வெளியிடப்படுகின்றது. வெள்ளி விழா மலர் வெளியிடப்படுகின்றது. பேரவை சார்பாக
அதுவரை வசூல் செய்யப்பட்ட தொகையாக புதிய பாட அறைகள் கட்டுவதற்கு 76,000 ரூபாயை அந்த விழாவில் நிர்வாகத்திடம் ஒப்படைக்கப்படுகின்றது. அதுவரை சனது பெற்ற தாவூதிகளுக்கு பொன்னாடை போர்த்தி கௌரவிக்கப்படுகின்றது. அதற்கு பிறகு அல்லாஹ்வின் பேரருளால் பாட அறைகள் கட்டடம் துவங்கப்பட்டு 1995 பாட அறைகள் திறப்பு விழா செய்யப்படுகின்றது. 20க்கு 16 என்கிற அளவிலே 8 பாட அறைகள் 12 லட்சம் ரூபாய் செலவிலே கட்டி முடிக்கப்பட்டது. இந்த வெள்ளி விழாவிலே தமிழகத்தினுடைய பல மூத்த சிறந்த ஆலிம்கள் எல்லாம் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றியிருக்கின்றார்கள். அல்லாமா அபுசூத் ஹசரத் அவர்கள், பெங்களூர் இஸ்மாயில் ஹசரத் அவர்கள், லால்பேட்டை ஜக்கரியா ஹசரத் அவர்கள், திருநெல்வேலி அபுல் ஹசன் ஷாதிலி ஹசரத் அவர்கள், கடைநல்லூர் யூசுப் அன்சாரி ஹசரத் அவர்கள், முஃப்தி அஷ்ரப் அலி ஹசரத் அவர்கள், திருச்சி காரி உபைதுல்லா ஹசரத் அவர்கள், நவ்வரல்லாஹு பராக்கிதஹும், இவர்களுடைய சிறப்புரைகள் எல்லாம் அந்த விழாவிலே நடைபெற்றன. அதற்கு பின்னாலே தொடர்ந்து பல பட்டமளிப்பு விழாக்கள் நடைபெற்றது. 1997 வரைக்கும் தாவூதியாவினுடைய பட்டமளிப்பு விழா காலையில் ஆரம்பித்து மதியம் வரைக்கும் நடைபெறும். எனவே அதில் கலந்து கொள்வதற்கு முதல் நாள் இரவிலேயே தாவூதிகள் வந்து விடுவார்கள். இரவு முழுக்க தாவூதிகள் மாநாடு மதரசாவிலே நடைபெறும். காலையில விழாவை முடித்து நிறைவு செய்துவிட்டு அவர்கள் கிளம்புவார்கள். ஆனால் சில நிர்வாக காரணத்தினால 1998ஆம் ஆண்டு முதல் பட்டமளிப்பு விழா மாலை நேரத்திலே மாற்றி வைக்கப்பட்டதால் இரவு நேரத்திலே வந்து தங்கக்கூடிய தாவூதிகளுடைய எண்ணிக்கை வெகுவாக குறைந்து போய்விட்டது. வரக்கூடியவர்களும் அந்த பட்டமளிப்பு விழாவுடைய நேரத்தை அனுசரித்து வந்து முடிந்தவுடனே இரவிலே கிளம்பி செல்லக்கூடிய ஒரு சூழ்நிலை இருந்ததால் மதரசாவோடு உண்டான தொடர்பு சற்று குறைந்த நிலையில திரும்ப அதை புதுப்பிக்க வேண்டும், வலுப்படுத்த வேண்டும் என்று உமர் ஃபாரூக் ஹசரத் அவர்கள் தாவூதிகள் இடத்தில் ஆலோசனை செய்த அடிப்படையில் தாராபுரத்தை சேர்ந்த தாவூதிகள், அதே போல திருச்சி பசீம் ஹசரத் அவர்கள், ஈரோடு தையீப் தாவூதி ஹசரத் அவர்கள், இவர்களுடைய ஒருங்கிணைப்போடு தாராபுரத்தில் 11/11/2008 மரக்கடை பள்ளிவாசலில் தாவூதி ஆலிம்கள் சங்கமம் என்ற பெயரில் ஒரு அருமையான நிகழ்வு நடைபெற்றது. பெரும்பாலான தாவூதிகள் அதில் வந்து கலந்து கொண்டார்கள். அதில் அழைக்கின்ற போது அந்த நோட்டீஸில் போட்டிருந்தாங்க, பயான் குறிப்பு வழங்கப்படும் என்று. ஸ்மார்ட் போன் இல்லாத அந்த காலத்தில் பயான் குறிப்பு அப்படிங்கிறது உலமாக்களுக்கு பெரிய கனிமத். ஏன்னா அதுக்கு முன்னாடி அதே 2008 சேலத்தில் நடைபெற்ற பாக்கவி ஆலிம்கள் சங்கமத்தில் வரக்கூடிய உலமாக்களுக்கு 49 தலைப்புகள் உள்ள ஒரு பயான் குறிப்பு அவர்களுக்கு வழங்கப்பட்டது. அதே போல 10 தலைப்புகள் கொண்ட ஒரு பயான் குறிப்பும் தாவூதிகளுக்கு அதிலே வழங்கப்பட்டது, ஜும்மா பேருரைகளாக. அது நல்ல முறையிலே அந்த நிகழ்வு வெற்றி அடைந்ததை தொடர்ந்து 16/4/2013 வருடம் அதே தாராபுரம் மரக்கடை பள்ளியிலே தாவூதி ஆலிம்கள் சங்கமத்தினுடைய 2வது ஒரு நிகழ்வும் நடைபெற்றது. அதில் நமது மதரசாவினுடைய மூத்த உஸ்தாதுமார்கள் பொற்கிழி வழங்கி கௌரவிக்கப்பட்டார்கள். 1960 நடந்த முதல் பட்டமளிப்பு விழாவிலிருந்து 2013 வரைக்கும் அதுவரை சனது பெற்றிருந்தவர்களுடைய பெயர், ஊர், ஃபோன் நம்பரோடு ஒரு பாக்கெட் சைஸுடைய டைரி அங்கே வெளியிடப்பட்டது. அது தாவூதி உலமாக்களுக்கு ஒரு பெரிய உதவியாக இருந்ததை நாம் கேள்விப்படுகின்றோம். பலருடைய ஃபோன் நம்பர்களும் அதிலே பதியப்பட்டிருந்தது. 430 ஆலிம்களுடைய ஃபோன் நம்பர்கள் அதில் இடம்பெற்றிருந்தது. தற்போது
இன்று நடைபெறுகிற இந்த மாநாட்டில் 1960 2025 வரைக்கும் சனது பெற்ற 495 ஆலிம்கள் அவர்களுடைய பெயர்களும் அவருடைய ஃபோன் நம்பர்கள் அதிலே இடம்பெற்றிருக்கின்றன. வஃபாத்தானவர்களுடைய பெயர்கள் நீங்களாக. இந்த 2 மாநாடுகளுக்கு பின்னாலே தாவூதியாவிலேயே தாவூதிகள் பேரவை மாநாடு நடத்த வேண்டும் என்று பல கட்ட ஆலோசனைகள் செய்யப்பட்டு அதனுடைய விளைவாக 2016 நவம்பர் 8ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை நமது தாவூதியா மதரசாவிலே முதல் ஃபிக்ஹ் ஆய்வு மாநாடு நடைபெற்றது. 5 ஆலிம்களுடைய மிகச்சிறந்த தலைப்பிலான ஆய்வுரைகள், சிறப்பு பட்டிமன்றத்தோடு 25 வருடங்கள் ஒரே இடத்தில் பணியாற்றிய 12 தாவூதி ஆலிம் பெருமக்களுக்கு நினைவு பரிசு வழங்கி கௌரவிக்கப்பட்டது. அதற்கு பின்னாலே 2018 பிப்ரவரி 13ஆம் தேதி 2வது ஃபிக்ஹ் ஆய்வு மாநாடும் நமது மதரசாவிலே நடைபெற்றது. 3 பேருடைய ஆய்வுரைகள் அதில் நிகழ்த்தப்பட்டன. அசருக்கு பின்னாலே ஷேக்னா உமர் ஃபாரூக் ஹஜரத் அவர்கள் எழுதிய 40 கட்டுரைகள் ஒருங்கிணைத்து களஞ்சியம் என்கிற பெயரிலே சிறப்பு மலராக வெளியீடு செய்யப்பட்டது. 200 பக்கங்கள் கொண்ட ஃபிக்ஹுடைய சட்டங்கள் நிறைந்த ஒவ்வொரு ஆலிமிடத்திலும் இருக்க வேண்டிய ஒரு அற்புதமான களஞ்சியம் என்றால் அது மிகையல்ல. அத்தகைய அருமையான புத்தக வெளியீடு அசருக்கு பின்னாலும் மக்ரிபுக்கு பின்னால் ஹஜரத் அவர்களுடைய 50 ஆண்டு கால சேவையை பாராட்டி அவர்களுக்கு பாராட்டு விழா, பொற்கிளி, நினைவு பரிசு எல்லாம் மக்ரிபுக்கு பின்னாலே வழங்கப்பட்டது. இந்த நிகழ்விலே ஒரே இடத்திலே 20 வருடம் பணியாற்றிய 31 பேருக்கு விருது வழங்கக்கூடிய விழாவும் நடைபெற்றது. 3வது ஃபிக்ஹ் ஆய்வு மாநாடு அதற்கு அடுத்த வருடம் 2019 ஏப்ரல் 13ஆம் தேதி சனிக்கிழமை தாவூதியா மதரசாவிலே நடைபெற்றது. இதில் 3 ஆலிம்களுடைய ஆய்வுரைகள் நிகழ்த்தப்பட்டன. சிறப்பு மசாயில் மஜ்லிஸ் நடைபெற்றது. மதியத்துக்கு பின்னாலே சுழலும் சொல்லரங்கம் என்ற பெயரிலும் ஒரு சிறந்த நிகழ்வு நடந்தது. இந்த மாநாட்டிலே ஒரே இடத்திலே 15 வருடங்கள் பணியாற்றிய 22 ஆலிம் பெருமக்களுக்கு விருது வழங்கி கௌரவிக்கப்பட்டது. அடுத்த வருடம் 2020 நவம்பர் 15ஆம் தேதி மதரசாவினுடைய முன்னாள் தலைவர் KKSA ஷேக் முஹைதீன் ஹாஜியார் அவர்களுடைய வஃபாத் நடந்ததன் காரணமாக அவர்களுடைய 40வது நாள் ஈசால் சவாபுடைய நிகழ்ச்சியிலே தாவூதிகள் பேரவை சார்பாக நினைவு மலர் வெளியிடப்பட்டது. அதில் 27 பேருடைய நினைவலைகள், 14 கட்டுரைகள் கொண்ட 128 பக்கங்கள் கொண்ட ஒரு நினைவு மலர் 24/12/2020 அன்று நடைபெற்ற ஈசா சவாபுடைய நிகழ்ச்சியிலே வெளியிடப்பட்டது. அடுத்து 2022ஆம் வருடம் நவம்பர் மாதம் 22ஆம் தேதி 4வது ஃபிக்ஹ் ஆய்வு மாநாடு தாவூதியா மதரசாவிலே நடைபெற்றது. இதிலும் முந்தைய மாநாட்டை போலவே 3 ஆலிம் பெருமக்களுடைய ஆய்வுரைகளும் சிறப்பு மசாயில் மஜ்லிஸ், சிறப்பு பட்டிமன்றம் நடைபெற்றது. அதோடு 15 வருடங்கள் ஒரே இடத்திலே பணியாற்றிய 20 தாவூதி உலமாக்களுக்கு விருது வழங்கி கௌரவிக்கப்பட்டது. இந்த மாநாட்டிலே இதுவரை நடந்த 4 ஃபிக்ஹ் ஆய்வு மாநாட்டிலே நிகழ்த்தப்பட்ட ஆய்வுரைகள் அனைத்தையும் ஒன்று சேர்த்து மொத்தம் 14 ஆய்வுரைகள். அந்த 14 ஆய்வுரைகளோடு மேற்கொண்டு ஃபிக்ஹ் சார்ந்த ஒரு 6 கட்டுரைகளை இணைத்து 5 கட்டுரைகளை இணைத்து 19 மிக முக்கியமான தலைப்பிலான கட்டுரைகள் கொண்ட ஃபிக்ஹ் மாநாட்டு ஆய்வுரை தொகுப்பு மலர் வெளியீடு செய்யப்பட்டது. 120 பக்கங்கள் கொண்ட அற்புதமான மலர் இது. இந்த மாநாட்டுக்கு பின்னாலே
ஷேக் உமர் ஃபாரூக் ஹஜ்ரத் அவர்களுடைய ஆலோசனைப்படி மாவட்டம் தோறும் தாவூதிகள் பேரவையுடைய பொறுப்பாளர்கள் நியமனம் செய்து அறிவிக்க வேண்டும் என்று முடிவு செய்து தாவூதிகள் அனைவருக்கும் தகவல் தெரிவிக்கப்பட்டது. ஒவ்வொரு மாவட்டத்திலும் இருக்கக்கூடிய தாவூதிகள் தங்களுக்குள் ஆலோசனை செய்து அந்த மாவட்டத்தினுடைய தலைவர், செயலாளர், பொருளாளர் உள்ளிட்ட உறுப்பினர்களை அவர்கள் நியமனம் செய்து அறிவித்தார்கள். அது சம்பந்தமான ஒரு ஆலோசனை கூட்டம் 7/9/2022 அன்று தாவூதியா மதரசாவிலே நடைபெற்றது. அந்த ஆலோசனை கூட்டத்திலே ஹஜ்ரத் அவர்கள் தாவூதிகள் பேரவையினுடைய நோக்கங்களாக சிலவற்றை அவர்கள் சொன்னார்கள். முதலாவது, தாவூதிகளுக்கும் தாவூதியாவுக்குமான தொடர்பை வலுப்படுத்த வேண்டும். இரண்டாவது, தாவூதிகள் மார்க்க கல்வி ரீதியாக தேர்ச்சி பெறுவதற்கான பணிகளை முன்னெடுக்க வேண்டும். மூன்றாவது, அவர்கள் பணியாற்றுகிற மஹல்லாக்களில் நடைபெறுகின்ற நிகழ்வுகளிலே தாவூதி உலமாக்களையும் மதரசாவுடைய உஸ்தாதுமார்களையும் பங்கெடுக்க வைக்க முயற்சி செய்ய வேண்டும். நான்காவதாக, தகுதியுள்ள மாணவர்களை தத்தமது மஹல்லாக்களில் இருந்து தேர்ந்தெடுத்து மதரசாவுக்கு அவர்கள் அனுப்பி வைக்க வேண்டும் என்ற நோக்கங்களை ஹஜ்ரத் அவர்கள் சொன்னார்கள். அதற்கு பின்னாலே அடுத்து வந்த 3 மாதங்களிலே தமிழகம் முழுவதும் மாவட்டங்கள் தோறும் தாவூதிகள் பேரவையினுடைய நிர்வாகிகள் முடிவு செய்யப்பட்டு அதை தாவூதிகள் பேரவை ஒரு முறைப்படுத்தப்பட்டது. அதன் பிறகு 2022 டிசம்பர் 18வது நாள் உலக அரபி மொழி தினமான அன்றைய தினத்திலே நம்முடைய ஷேகுனா உமர் ஃபாரூக் ஹஜ்ரத் அவர்கள் அல்லாஹ்வினுடைய அழைப்பை ஏற்று வஃபாத்தானார்கள். அவர்களுடைய முதலாவது ஆண்டு நிறைவிலே தாவூதிகள் பேரவை சார்பாக மாபெரும் நினைவேந்தல் கூட்டம், ஈசா சவாபுடைய நிகழ்ச்சி நடத்த வேண்டும் என்று முடிவு செய்யப்பட்டு 2023 டிசம்பர் 12ஆம் தேதி நமது மதரசாவிலே அந்த கூட்டம் நடைபெற்றது. காலை முதல் இரவு வரை நடைபெற்ற அந்த கூட்டத்திலே மறைந்த உஸ்தாதுமார்கள் அனைவரை பற்றியும் தனித்தனியாக ஆலிம்களுக்கு தலைப்பு தரப்பட்டு அந்த உஸ்தாதுமார்களை பற்றி அவர்கள் நினைவு கூர்ந்தார்கள். அதன் பிறகு உமர் ஃபாரூக் ஹஜ்ரத் அவர்களை பற்றி ஒரு 8 தலைப்புகளிலே உலமாக்கள் உரை நிகழ்த்தினார்கள். அதிலே சிராஜுல் உலமா ஹஜ்ரத் அவர்களுடைய நினைவு மலர் 128 பக்கங்கள் கொண்ட அந்த மலர் வெளியிடப்பட்டது. அதிலே ஹஜ்ரத் அவர்களை பற்றி அவருடைய மாணவர்கள் நினைவு கூர்ந்த 33 கட்டுரைகள், 6 கவிதைகள் இடம்பெற்றிருக்கின்றன. அதோடு ஹஜ்ரத் அவர்கள் எழுதி களஞ்சியத்திலே இடம்பெறாத 8 கட்டுரைகளும் இந்த நினைவு மலரிலே பிரசுரம் செய்யப்பட்டன. அன்று மதியம் நடைபெறுவதாக இருந்த ஒரு கருத்தரங்கம் நேரமின்மையின் காரணமாக அது ஒத்திவைக்கப்பட்டு இன்ஷா அல்லாஹ் இன்று மதியம் அதே தலைப்பிலே நடைபெற இருக்கின்றது. ஆக தாவூதிகள் பேரவை சம்பந்தமான ஒரு சுருக்கமான வரலாறு. அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா நமது தாவூதிகள் பேரவையை கபூல் செய்து இந்த பேரவையின் மூலமாக தாவூதியாவுக்கும் தாவூதிகளுக்கும் சமுதாயத்துக்கும் பயன் தரக்கூடிய நல்ல பல நிகழ்வுகளை அல்லாஹ் நடத்தி தருவானாக என்ற துஆவோடு என் வார்த்தைகளை நிறைவு செய்கின்றேன். வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சிறப்பு அறிமுக உரையை நிகழ்த்திய ஹுசைன் தாவூதி ஹஜ்ரத் அவர்களுக்கு ஜஸாக்குமுல்லாஹு ஹைரா.